என்னங்க, பையனோட கம்பெனி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபைல்ல இருக்கு. ஒன்னும் மிஸ் ஆகல. நீ முதல்ல டோரை லாக் பண்ண. டோரை நல்லா லாக் பண்ணிட்டேன். சேஃப்டி லாக்கையும் போட்டாச்சு. மொபைல் அலாரத்தையும் ஆன் பண்ணிட்டேன். எல்லாமே சேஃப்டியா இருக்குங்க. ஆமா, பையனோட ஆதார் கார்டு டிவி பக்கத்துல வச்சிருந்தேனே, எடுத்துட்டீங்களா? அட பாருடா, அம்மாவோட பொறுப்புக்கு அளவே இல்ல. பையனோட ஆதார் கார்டு டாக்குமெண்ட் எல்லாம் கையில இருக்கு. நீ முத கார்ல வந்து ஏறு. நான் பேக் சீட்ல உட்காந்துக்கிறேன். நீங்க பையனோட டாக்குமெண்ட்ஸ் முன்னால வச்சுட்டு உட்காந்துக்கங்க. சரிம்மா. நம்ம கார்லயே பிரேயர் பண்ணிட்டு போலாங்க. வேண்டாம், நம்ம சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு அப்படியே போவோம். இல்லங்க, நம்ம சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணனா அரை மணி நேரம் ஆயிடுங்க. அதனால கார்லயே பிரேயர் பண்ணிட்டு போலாங்க. சரி, அப்ப நீ சொல்றது சரிதான். கார்லயே ப்ரே பண்ணிட்டு போவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பிரயாணத்தை நீர் எங்களுக்கு வாக்கிய பண்ணுவீராக. உம்முடைய கையில் இந்த பிரயாணத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பையன்கிட்ட எத்தனை மணிக்குங்க கொடுக்கணும்? அவனுக்கு மீட்டிங் 10:15 ஆரம்பிக்கும். அதுக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம பையன்கிட்ட கொடுக்கணும். நாம அந்த நேரத்துக்குள்ள போயிடலாமா? எதுக்கு கேக்குற? போற வழியில நம்ம பையனுக்கு டிஃபன் வாங்கிட்டு போகலாம்ல, அதான் கேட்டேன். நமக்கு இப்ப டிஃபன் வாங்குறதுக்குலாம் நேரம் இருக்காது. முதல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பையன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். என்னங்க இது, கார் சின்ன ரோட்ல போன மாதிரி இருக்கு. இந்த ரூட்ல போனோம்னா டிராபிக் இருக்காது. டிராபிக்ல எதுலயாச்சும் மாட்டி நமக்கு லேட் ஆயிடுச்சுன்னா பையன்கிட்ட குறிப்பிட்ட நேரத்துல டாக்குமெண்டா கொடுக்க முடியாது. அதுவும் சரிதான். நம்ம பையன் காலையில போன் பண்ணும்போது கூட, அம்மா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா, இது இருந்தாதான் என் கம்பெனிக்கு ஒரு ஃபாரின் கான்ட்ராக்ட் கிடைக்கும், மறந்துடாதீங்கம்மான்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. என்னாச்சுங்க, வண்டியையும் ஓரமா நிப்பாட்டுறீங்க? என்னன்னு தெரியலையே, வண்டி ஏதோ மக்கர் பண்ற மாதிரியே இருக்க. என்னங்க ஆச்சு? காரு பிரேக் டவுன் ஆயிட்ட. நீங்க உடனே நம்ம பையனுக்கு போன் போட்டு தகவல் சொல்லுங்க. அவன் ஏதாவது கார் அனுப்பி வைப்பான். பையனை போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவன் என்ன ஏதுன்னு பதட்டப்படுவான். வேற என்னங்க செய்ய போறீங்க? அதுதான் யோசிக்கிறேன். மெக்கானிக் செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த பக்கத்துல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா?
அவசரத்துக்கு யாரு பேரும் ஞாபகம் வர மாட்டுக்க. ஜெயராஜ் இருக்கானான்னு பார்ப்போம். அவனுக்கு தெரிஞ்சவங்க இந்த பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு கேட்போம். அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே. என்னங்க ஆச்சு? யாராவது லைன்ல வந்தாங்களா? ஒருத்தருமே லைன்ல வரலம்மா. லேட் ஆயிட்டே இருக்கு. மெக்கானிக் செல் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னத்த போட்டு என்னங்க ஒண்ணுமே செய்ய முடியாதா? யார்கிட்டயும் ஒரு தகவலும் இல்லையே. சார் எதுக்கு சார் இங்கே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்துருவாங்களா? சார் நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இந்த இடம் மோசமான இடம். இந்த இடத்துல அடிக்கடி வழிப்பறி நடக்கும். நீங்கள் வேணா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கூட்டூர் ரோடு பக்கம் வர சொல்லுங்க. நீங்களும் அங்கே போய் வெயிட் பண்ணுங்க சார். முதல்ல இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிருங்க சார். ஒண்ணுமில்ல தம்பி, இங்க பக்கத்துல கார் மெக்கானிக் யாராவது இருக்காங்களா? எதுக்கு சார்? இந்த காரு திடீர்னு பிரேக் டவுன் ஆயிட்டுப்பா. அப்படின்னா அந்த காரை நீங்கள் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்களா சார்? ஆமாப்பா, நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். சார் இந்த பேனட்டை கொஞ்சம் நல்லா திறந்து விடுங்க. சார் டூல்ஸ் எது இருக்கா சார் உங்ககிட்ட? டூல்ஸ்லாம் எங்க இருக்குன்னு தெரியாத? பேட்டரி எப்படி இருக்குன்னு தெரியலையே. இது வேற ஃபாரின் வண்டி. சரி பேட்டரி செக் பண்ணி பார்ப்போம். சரி இந்த நட்டை கொஞ்சம் டைட் பண்ணி பார்ப்போம். சார் கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணுங்க சார். நல்ல வேலை ஃபியூஸ் தான் போயிருக்கு.
சார் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இந்த பார்க்குறேன். ச்சே. தேங்க்ஸ் தம்பி. உங்களுக்கு மெக்கானிக் வேலைலாம் தெரியுமா? கொஞ்சமா தெரியும் சார். இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க? பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார். உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு தம்பி. நான் எப்படி தான் இந்த கார் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இது ஃபாரின் காரு சார். இதை நீங்கள் கம்பெனியில் விட்டு தான் சார் சரி பண்ணணும். இந்த கார் இன்ஜின்லாம் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் சென்சார் உள்ளது சார். எப்பவுமே கம்பெனியில விட்டு தான் சர்வீஸ் பண்ணுவேன். ஏதோ இன்னைக்கு தான் இப்படி ஆயிருக்கு. கர்த்தரா பார்த்து இந்த இடத்துல உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. தம்பி, என்ன கையில ரத்தமா வருது? ஒன்றும் இல்லை சார். ஐயோ, ஸ்பேனர் ஸ்லிப் ஆகி கையில் லேசாக வெட்டிட்டு சார். மற்றபடி ஒன்றும் இல்லை சார். சின்ன காயம். ரத்தம் வருத பார்த்தா இது லேசான காயம் மாதிரி தெரியலையே. உடனே ஆஸ்பத்திரி போய் காமிங்க. சரி சார். எங்களால உங்களுக்கு எவ்வளவு பெரிய சார். நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. தம்பி கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. சார் தம்பி வேலை வேண்டாம் சார். வச்சுக்கோங்க. தம்பி இதை பிடிங்க முதல்ல. சார் வேலை செய்தா கண்டிப்பா நான் கூலி வாங்குவேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு உதவி தான் சார் பண்ணியிருக்கிறேன். அதனால கூலி வேண்டாம் சார். தம்பி இந்த ரூபா மட்டுமாவது தயவு வாங்கிக்கோங்க. செய்து வேண்டாம் சார். இந்த ரூபாயை வாங்குனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சார் இந்த ரூபாயை பிடிங்க. நீங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்க ஆண்டவர் அருள் புரிவாரு. நீங்க எனக்கு தரேன்னு நினைக்கிற பணத்தை, பணம் தேவைப்படுறவங்களுக்கு நீங்க பார்த்து உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் சார். போயிட்டு வரேன் சார். நான் இப்ப கிளம்புறேன் சார். சரி, ரொம்ப நல்லது தம்பி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி தம்பி. போயிட்டு வாங்க. என்னால நம்பவே முடியலங்க ஆண்டவருடைய அற்புதத்தை. கர்த்தரா பார்த்துதான் இப்படி ஒரு மனுஷனை நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ச்சே, நல்ல மனுஷன் அவரு. கடைசில ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு பாத்தியா? என்ன வார்த்தைங்க? நீங்க எனக்கு தர்றதா நினைச்ச பணத்தை தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுங்க, அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னாரு. உண்மைதாங்க. சரி சரி, சீக்கிரமா போங்க, நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. உங்க ஃப்ரெண்டு ஜெயராஜ் தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். போன் பேசுறாருந்தா வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு பேசுங்க. அவசரத்துக்கு ஃபோன் பண்ணா போனை எடுக்காதேன. மொபைலில் சைலண்டில் போட்டிருந்ததுனால நீங்கள் கால் பண்ணது எனக்கு கேட்கல. ஏதாவது முக்கியமான விஷயமா? கார்ல ஊருக்கு போயிட்டு இருந்தேன்ப்பா. வழியில காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் உடனே கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ எல்லாம் வர வேண்டாம். அது இருக்கட்டும், நீ இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு. தேனியிலேருந்து வர்ற பாதையில கூட்ரோடு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நிக்கிறேன். நீ அந்த இடத்துல நிற்கிற, நான் உடனே கார் எடுத்துகிட்டு வர்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு உன்னை பார்க்க சொல்கிறேன். ஆட்கள் எதுக்குப்பா, நாங்க இப்ப கிளம்பிட்டோம். கார் பிரேக் டவுன் சொன்னல, எப்படி? ஒரு தம்பி வந்து காரை சரி பண்ணி கொடுத்தாருப்பா. நீ உடனே அந்த இடத்த காலி பண்ணு. நீ எதுக்காகவும் அங்கே காரை ஸ்டாப் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். என்ன சொல்ற? நீ முதல்ல அந்த இடத்த விட்டு போ, நான் உனக்கு பின்னாடி விளக்கம் சொல்கிறேன். சரி சரி சரி, நான் கிளம்புறோம். அப்புறம் பேசுறேன்.
சார் உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ சாப்பிட சூடா என்னமா இருக்கு? தோசை, சப்பாத்தி, ஊத்தாப்பம், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு சார். இங்க பாருமா, எங்க 2 பேருக்கும் 2 சப்பாத்தி குருமாவோட கொண்டு வாங்க. சார் சூடா போட்டு கொண்டு வர 10 மினிட்ஸ் ஆயிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, பொறுமையா கொண்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். தேங்க்யூ சார். என்னங்க, இன்னைக்கு நம்மள வழிநடத்தி கூட்டிட்டு போனது ஆண்டவருடைய உண்மையான கிருபதாங்க. நாம ஒருவேளை லேட்டா போய் பையனை பார்த்திருந்தோம்னா அவனுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கவே கிடைச்சிருக்காதுங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில செய்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? நீ சொல்றது 100% உண்மைதான். காரு பிரேக் டவுன் ஆகி நாம அப்புறம் கிளம்பணும்ல. அந்த நேரத்துல ஜெயராஜ் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? காரு டிரைவ் பண்ணும் போது என்ன பேச வேண்டாம், ஊருக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னான். இதத்தான் சொன்னாரா? நான் வேற என்னமோ நினைச்சேன். அப்புறமா கேள, இன்னும் கதை இருக்கா? கதை இல்ல, உண்மை. நம்ம காரு பிரேக் டவுன் ஆகி நின்னுச்சுல, அந்த இடத்துல டெய்லி வழிப்பறி கொள்ளை நடந்துட்டு இருக்குமா. ஐயோ, 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த இடத்துல காரை வழிமறிச்சு கொள்ளையடிச்சிருக்காங்க. கார்ல வந்த ஆளையும் கொண்டுட்டு காரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒருத்தரையும் கண்டுபிடிக்கல, காரையும் கண்டுபிடிக்கலையா. ஐயோ ஆண்டவரே, நீங்க சொல்றத கேட்கும் போது என் உடம்பெல்லாம் புல்லு இருக்குதுங்க. அதான் நீ சொன்னல்ல, ஆண்டவருடைய மேலான கிருபைன்னு. அந்த கிருபை தான் நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு நடந்திருக்கு. ஏசப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. என்னங்க இது? பாட்டில் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது கண்ணாடி பாட்டில். பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்தக்கூடாதனால கண்ணாடி பாட்டில்ல தண்ணி வச்சிருக்காங்க. கண்ணாடி பாட்டில்ல தண்ணி குடிச்சா ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். சார் சப்பாத்தி சூடா போட்டு கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வேற ஏதாவது வேணும்னா சாப்பிட்டு சொல்லுங்க சார். வேற எதுவும் வேணாமா, இதுவே போதும். சாப்பிட்டு முடிச்ச உடனே குடிக்க 2 கப் பால் கொண்டு வாங்க. கற்கண்டு நல்ல மிளகு போட்டு பால் கொண்டு வரவா? பனிக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னது? கற்கண்டு நல்ல மிளகு பாலா? ஆமாமா, இந்த பால் குடிச்சா உடம்புல உள்ள எல்லா விஷயமும் இறங்கிடும். தொண்டைக்கு எதமா இருக்கும், சளி பிடிக்காது, ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாம் இறங்கிடும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சரிம்மா, போய் கொண்டு வா. சரிங்கம்மா. இந்த பொண்ணு கிறிஸ்டினா? என்னங்க, இந்த பொண்ணு கன்சீவா இருக்கா போல் இருக்கு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இந்தாங்க மேடம். கன்சீவா இருக்கீங்களாமா? ஆமா மேடம். இது எத்தனாவது மாசம்? 8 மாசம் முடிஞ்சிருக்குது, 9வது ஆரம்பம். 9வது மாசமா? ஆமா. நீ இப்போ வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானம்மா? டெலிவரி வரைக்கும் கொஞ்சம் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால வேலை பார்க்குறேன் மேடம். உன் பேர் என்னம்மா? என் பேர் கரோலின். ஏம்மா, உன் வீட்டுக்காரர்? ஏமா, நீங்க பில் தரீங்களாமா? வேற ஏதாவது பார்சல் வேணுமா சார்? போதுமா, பில் கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன் சார். அந்த பொண்ணுட்ட
உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு கேக்குற? நான் அவ கணவர் என்ன வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அதுக்குள்ள நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஒருவேளை நீ கேட்ட கேள்வி அந்த பொண்ணை சங்கடப்பட வச்சுட்டா என்ன ஆகும் பாரு. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதாங்க. நான் அப்படி கேட்டிருக்க கூடாதா? அம்மா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? கரோலின் சார். கரோலினா. எவ்வளவு நாளா அங்க வேலை செய்றீங்க? 2 வருஷமா வேலை செய்யறேன் சார். நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பிரசவ செலவுக்கு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் சேர்த்து வைக்கல சார். அதான் அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குல்ல, நமக்கு ஒன்றும் பெருசா செலவாகாது. அதுக்கு மேல வந்தா கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவர் சித்தம் எப்படியோ அப்படியே நடக்கும். இங்க உட்காந்து சாப்பிட்டதே வீட்ல உட்காந்து சாப்பிட்ட மாதிரி ரொம்ப திருப்தியா இருந்ததுமா. மீதி வர பணத்தை நீயே வச்சுக்கோமா, உனக்கு டிப்ஸா கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். மறுபடியும் வாங்க. மொத்தம் 70 ரூபா பில். 100 ரூபா வச்சிருந்தாங்கன்னா டிப்ஸா 30 ரூபா கிடைக்கும். ஏசப்பா ரொம்பவும் நன்றிப்பா. சார் எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை முதல்ல படிங்க சார். இதில் இருக்கிற 30,000 ரூபா பணத்தை உன் பிரசவ செலவுக்கு வச்சுக்கம்மா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கரோலின், உனக்கு பரிசு கிடைச்சிருக்கு. இல்ல சார், எனக்கு பயமா இருக்கு. இது நீங்களே வச்சுக்கோங்க. இந்த பணம் உனக்குரியதுமா. அவங்க உன்னை பார்த்து உன் நிலைமையை பார்த்து உனக்காக கொடுத்த பணம். எழுத்துப்பூர்வமா லெட்டர் கூட எழுதி வச்சிருக்காங்க. உன் பிரசவ செலவுக்குன்னு அவங்க தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. சந்தோஷமா இதை வச்சுக்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கும் அவங்கள யாருன்னு தெரியாது. இந்த 500 ரூபால 70 ரூபா போக மீதி 430 ரூபாயும் உனக்கு தான். இந்த கவர்ல இருக்கிற 30,000 ரூபாயும் உன் பிரசவ செலவுக்காக கொடுத்துருக்காங்க. அது உனக்கு தான், வச்சுக்கம்மா. ரூபா போக 430 ரூபா இருக்கு. இதுல 30,000 ரூபா இருக்கு. அந்த கெஸ்ட்டை பார்த்ததுமே அந்த டேபிளுக்கு ஒன்று அனுப்பணும்னு நான் தான் அனுப்புனேன். நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்ன உனக்கு 10-20 கிடைச்சா உனக்கு பிரயோஜனமா இருக்கும்ல. இத பார்க்கும்போது அதிசயமா இருக்கு சார். நீ தான் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவில்ல, நான் நேசிக்கிற ஆண்டவர் வந்து அற்புதமும் அதிசயமும் செய்வாருன்னு சொல்லி. அதை இன்னைக்கு என் கண் முன்னாடி பார்த்துட்டேன். நீ நேசிக்கிற தெய்வம் உண்மையிலேயே உன்னை வழி நடத்துறாரு. இன்னைக்கு அதை கண்கூட அதை நேரடியா பார்த்துட்டேன். நீ நேசிக்கிற தெய்வம் உன்னை வழி நடத்துறாரு. அந்த நல்ல உள்ளங்கள் யாருன்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன். தேங்க்யூ சார். கூடி சீக்கிரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு சொந்த வீடு ஒன்று தரணும். ஏம்மா, தலைவலி ரொம்ப டயர்டா இருக்கு. நீ காஃபி கொண்டு வா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னங்க, இந்தாங்க காஃபி. என்னம்மா ஒரே புன்சிரிப்பா இருக்கு?
என்னம்மா இவ்வளவு பணம்? இது யாருக்கு பணம்? நம்ம பணம் தாங்க. என்ன நம்ம பணமா? இன்னைக்கு நான் வேலை செய்யற ஹோட்டலுக்கு வயசான புருஷன் பொண்டாட்டி 2 பேர் வந்திருந்தாங்க. நானும் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரம் கடைசியா அவங்களுக்கு சர்வீஸ் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு அவங்க கேட்டதை சாப்பிட கொடுத்தேன். ஓ, அவங்க அந்த பணத்தை விட்டுட்டு போயிட்டாங்களோ? ஏன் வீணா கற்பனை பண்றீங்க? அதான் நடந்ததை சொல்லிட்டு இருக்கேன்ல. பில் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களும் என்னை பத்தி விசாரிச்சாங்க, நானும் சொன்னேன். பில்லுக்கான ரூபாய கொடுத்தாங்க. நான் அதை பிரிச்சு பார்த்த சமயம் அதுல 30,000 ரூபாய் இருந்துச்சு. அப்ப தெரியாம வச்சுட்டாங்களோ? ஏன் அவசரப்படுறீங்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. உடனே மேனேஜர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு இந்த பணத்தை உனக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கடிதத்தை காமிச்சாங்க. அதுல என் பிரசவ செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு எழுதியிருந்தாங்க. அதனால இந்த பணத்தை நீயே வச்சுக்கோன்னு மேனேஜர் என்கிட்ட தந்துட்டாரு. அவங்க ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்களா இருக்குமோ? அப்படி தெரியலையே. ஆ, அப்படின்னா அவங்க என் குடும்பக்காரங்களா கூட இருக்கலாம்ல. உங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் எனக்கு தெரியுமே. ச்சே, எவ்வளவு நல்ல மனுஷங்களா இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியல. என்ன? நாம முதல்ல ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். பிரசவ செலவை எப்படி பாக்குறதுன்னு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. பாத்தீங்களா கர்த்தரோட கிருபைய? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த பண உதவி பண்ணினவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். கரோலின், நாம அன்னைக்கு குடும்ப ஜெபம் செய்யும்போது நமக்கு உதவி பண்ண அந்த பெரியவங்களுக்காக நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணணும். என்ன, சரியா? சரிங்க, நானும் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். இந்த லெட்டர் கொஞ்சம் பாருங்களேன். ஐயோ, கையில என்ன காயம்? அதெல்லாம் ஒன்றும் பெரிய காயம் இல்ல. பார்த்தா பெரிய காயம் மாதிரி இருக்கு. லேசான காயம்தான். என்ன, கொஞ்சம் ரத்தம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வெளியே போயிட்டு. வேலை செய்யற இடத்துல பார்த்து கவனமா வேலை செய்ய வேணாமாங்க? வேலை செய்யற இடத்துல வச்சு கையில அடிபடலாமா? வேற எப்படி அடிபட்டுச்சு? நான் காலையில வேலைக்கு போற வழியில நம்ம கூட்டு ரோடு இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு கார் ஒன்று நின்னுச்சு. அந்த இடம் ரொம்ப மோசமான இடம். அந்த கார்ல ஒரு பெரியவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள அங்க நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக நான் அங்க போயிருந்தேன். அப்பந்தான் அந்த காரு பிரேக் டவுன் ஆகி நிக்கிற விஷயமே எனக்கு தெரியும். உடனே என்ன ப்ராப்ளம்னு போய் பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே பிடிபடல. நாமல அந்த காரை வேலை பார்க்க முடியாதும்மா, அது வெளிநாட்டு காரு. எல்லா சர்க்கியூட்டுமே கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட்டு. ஒருவேளை பேட்டரி வயர் லூஸா இருக்குமோன்னு சொல்லி ஸ்பேனரை வச்சு அந்த வயரை டைட் பண்ணேன். அது ஸ்லிப் ஆகி இன்ஜின் பாடியில பட்டு கை கிழிச்சிட்டு. அப்புறமா திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. கர்த்தர் தான் அந்த யோசனை எனக்கு தந்தாரு. அந்தால ஃபியூஸை செக் பண்ணி பாப்பேன்னு சொல்லி ஃபியூஸை செக் பண்ணி மாத்தி போட்டேன். வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டு. கர்த்தர் நமக்கு தேவையான நேரத்துல நல்ல ஆலோசனையும் நிறைய தருவாருங்க. உண்மைதான் கரோலின், தேவனோட கிருபைதான். அந்த ஐயா எனக்கு உடனே 2000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் வேண்டான்னுட்டேன். அவருக்கு மனசே கேட்கல. 500 ரூபாவது வாங்கிடுக்கன்னு தந்தாரு. நான் அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன். யாருக்காவது உதவி தேவைப்பட்டுன்னா நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்களும் சந்தோஷமா கிளம்பி போயிட்டாங்க. நானும் வேலைக்கு போயிட்டேன். நீங்களும் எதையுமே எதிர்பார்க்காம நல்லா உதவி பண்ணுவீங்க. ஆமா, கையில பட்ட காயத்துக்கு மருந்து வச்சிங்களாங்க? எங்க கம்பெனி பக்கத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டேன். மருந்தும் தந்திருக்கிறாரு. படுக்கும்போது மாத்திரை போட்டுட்டு படுக்கணும். மறக்காம படுக்கும்போது மாத்திரை சாப்பிடணும். எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு கரோலின். நம்ம ப்ரேயர் பண்ணுவோமாங்க? சரிம்மா, அப்ப பிரேயர் ஆரம்பிப்போம்மா. எண்ணில் அடங்கா
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தை எனக்கு ஆசீர்வதித்து தந்தமைக்காக உமக்கு நன்றிப்பா. என்னையும் என் கணவரையும் என் வயிற்றில் வளரும் குழந்தையையும் கண்ணை இமை பாதுகாப்பது போல காத்து கொண்டு வரும் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னுடைய பிரசவ செலவுக்காக பண உதவி செய்த அந்த நபர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களின் தேவைகளை சந்தியுங்கள். நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தருளுங்கள் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை எல்லாம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எனக்கு அந்த பெரியவங்க முகம் மறக்கவே மறக்காதுங்க. இனிமே டெய்லி பிரேயர்ல அவங்களுக்காக மறக்காம பிரேயர் பண்ணுவேங்க. உனக்கு அவங்க முகம் நல்ல ஞாபகம் இருக்குதா? நல்லா ஞாபகம் இருக்குங்க. அந்த பெரியவர் நல்ல ஹைட்டா இருந்தாங்க. தலை வழுக்கியா இருந்ததா? ஆமா, வழுக்கு தலை தான். ஓவர் கோட் போட்டிருந்தாங்கல்ல? ஆமா, ஓவர் கோட் தான் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா ஒரு பிங்க் கலர்ல தானே சரி கொடுத்திருந்தாங்க? அந்த அம்மா பிங்க் கலர் சரிதான். வலது கையில வாட்சி கட்டி இருந்தாங்கல்ல? ஆமா, வலது கையில தான் வாட்ச் கட்டியிருந்தாங்க. அவங்களே தான். எல்லாமே சரியா இருக்கு. நான் காலையில யாருக்கு ஹெல்ப் பண்ணனோ அவங்க தான் உனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க. வேதாகமத்துல லூக்கா 6:35 நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள் அப்படின்னு எழுதி இருக்குமா. நாம ஒருத்தருக்கு கைமாறு கருதாமல் உதவி செய்யும்போது ஆண்டவராகிய கர்த்தர் நமது தேவைகளை எப்போதுமே சந்திக்கிறாருமா.